பிரபல நடிகரின் திரைப்படம் 100வது நாள் விழா. தலைவர் போகிறார். கூட்டம் என்றால் கூட்டம், அவ்வளவு கூட்டம். அதில் ஒரு முக்கியமான நடிகை வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் 3 அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைவர்கிட்ட வந்து அந்த விருதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு விழா எடுக்குன்னு சொல்கிறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, சரி எடுத்துடலாம் அப்படின்றாரு. இவர் கூப்பிட்றாரு, இங்கே பாருங்கள் ஒரு விழா ஏற்பாடு செய்யுங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, மிக குறுகிய காலத்தில் அந்த விழா நடத்துகிறாரு. மக்கள் எம்ஜிஆர் அந்த விழாவில் பேசுகிறாரு. ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஒரு விழா எடுங்கன்னா ஒரு மகா நாட்டையே நடத்தி விட்டார். அதாவது ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம். அதன் பிற்பாடு மக்கள் திலம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டார் நைட் ஷோ நடத்த போகிறாரு. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களையும் ஒன்று திரட்ட 1 மாதத்துக்கு மேலே யார் கஷ்டப்படுறாங்கன்னா மரியாதைக்குரிய ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார். விழா நடக்குது. தலைவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேருக்கு மோதிரம் போடுறாரு. அதில் கடைசியாக வந்து இவர் மோதிரம் வாங்குறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் தான் முதலாவதாக வந்து மோதிரம் வாங்கணும், ஏன் கடைசியாக வரைக்கும் சொல்லிட்டு அந்த மோதிரம் போட்டாராம். அதாவது யாருடைய உழைப்பை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த சான்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தானா. அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதங்க.